என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக இன்றைக்கு இன்னொரு புதிய ஒரு செய்தியோடு உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே இந்த செய்தியின் மூலமாய் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ரோமர் 12 முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது மிக முக்கியமான வசனம். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிக அடிப்படையான ஒரு பிரதிஷ்டை செய்யக்கூடிய ஒரு வசனம். ஒரு மனுஷன் ஆண்டவரை நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லும் பொழுது ஒரு மிக முக்கியமான பிரதிஷ்டைக்குள் வர வேண்டும். அதாவது செட் அப்பார்ட் என்று சொல்வார்கள். பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு அனுபவம் தான் பிரதிஷ்டை. நான் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வது, இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒரு வாழ்வு. பிரியமானவர்களே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் பாருங்க, 2வது வசனத்துல, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக. நமக்கு அது தெரியணும். தேவனுடைய நன்மை எது, தேவனுடைய பிரியம், தேவனுக்கு பிரியம் எது, தேவனுக்கு பரிபூரணமான சித்தம், இதெல்லாவற்றையும் அறிந்து அதற்கு ஏற்றாற் போல வாழணும். அப்படி வாழ முடியணும். அப்படி வாழ முடியுதா அப்படின்னா நிறைய பேர் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை இந்த கேள்வியை இந்த நாளில் உங்களுக்கு முகத்துக்கு முகமாக நான் கேட்குறேன் அப்படின்னா, தேவனுடைய பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னது அப்படின்னு நீங்கள் பகுத்து அறிந்திருக்கிறீர்களா? ஐயா, என்னால் அப்படி அறிய முடியலன்னு சொல்கிறீங்களா? அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, 12வது அதிகாரத்தின் முதல் வசனத்தில் பாருங்க, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ இங்கே வாசிக்கிறோம், தேவனுக்கு நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தா பாருங்க, தேவன் அவருடைய சித்தத்தை அறிவிப்பார். நம்ம சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுவோம். அது மாத்திரமல்ல, அவருக்கு பிரியமானது எது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டு காலங்களில் பலிபீடத்தில் நம்ம கொண்டு வந்த காளையாவது ஆட்டுக்குட்டியாவது படைக்கணும். அதை சர்வாங்க தகன பலி செலுத்துவாங்க. அதை வெட்டி அதை எரிச்சிடணும். பாருங்க, அது எரிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் சொல்றார், அதுதான் எனக்கு சுகந்த வாசனையா இருக்கும் அப்படின்னு சொல்றார். நீங்க ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் நோவா அங்கே சுத்தமான அந்த பிராணிகளை கொண்டு வந்து அதை பலி செலுத்தினதை நம்ம பார்க்குறோம். அப்போ தேவனுக்கு தகன பலி செலுத்தினார்கள். அப்போ இந்த நாட்களில் அந்த தகன பலி நிறுத்தப்பட்டு விட்டது. இப்போ இந்த நாட்களில் நம்ம தகன பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இன்னைக்கு இந்த பலிபீடத்தில் ஒரு பிராணியை வைக்க வேண்டாம், நம்மையே அந்த பலிபீடத்தில் கிடத்துவோம். எப்படி? ஜீவ பலியாக கிடத்துவோம். ஆண்டவரே, நீங்க என்ன செய்யணும்னாலும் செய்யுங்க. ஆண்டவரே, நீங்க என் வாழ்க்கையில எப்படி என்ன பண்ணணும்னாலும் சரி, நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு விட்டு கொடுக்குற அந்த அனுபவம், தேவனுக்கு முழுமையாய் கொடுக்கிற அனுபவம். ஜீவ பலியா ஒப்பு கொடுக்குறது என்ன அர்த்தம்? இதுல 1% கூட ஏன் ஆசை இல்லை, 1% கூட நான் கிடையாது, 1% கூட என்னுடைய சுயம் வேண்டாம், என் ஆசை வேண்டாம், என்னுடைய இஷ்டத்தின்படி வேண்டாம், என் சித்தத்தின்படி எனக்கு வேண்டாம், எல்லாம் 100% ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி ஒப்பு கொடுத்துட்டோமா, அதுதான் தேவனுக்கு செய்கிற புத்தி உள்ள ஆராதனை. நம்ம ஆராதனை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை செஞ்சிருக்கலாம், ஆண்டவர் ஆலயத்தில் போய் ஆராதிச்சிருக்கலாம். ஆராதனை நிறைய பேர் பாடல் தான் ஆராதனை, இசை தான் ஆராதனை, சத்தம் தான் ஆராதனைன்னு நினைக்கிறாங்க. அது அல்ல ஆராதனை. ஆராதனையினுடைய மைய நோக்கம், மைய கருத்து என்ன தெரியுமா? நம்மை படைப்பது, நம்மை கொடுப்பது. இன்னைக்கு கொடுத்துட்டீங்களா? ஆண்டவருக்கு உங்களை கொடுத்துட்டீங்களா? ஒருவேளை இன்னைக்கு கொடுக்காமையே ஆராதிச்சுட்டு வந்திருந்தா இன்னைக்கு ஆண்டவருக்கு கொடுங்க. பலிபீடத்தில் என்னையே தரேன்னு சொல்லுங்களேன். என்னுடைய இஷ்டத்தை கொடுத்துறேன், என் ஆசையை கொடுத்துட்றேன், இதோ அடியேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு உங்களை கொடுத்துருங்களேன். நாளையில
நாளிலிருந்து இந்த செய்தியின் தொடர்ச்சியை தான் இதோ அடியேன்ற தலைப்பில் உங்களோடு கூட நான் பேச போகிறேன். எவ்வளவு ஒரு அற்புதமான உறவை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் தெரியுமா? பலிபீடம் காலியா இருக்கு, உங்களை படைக்க கர்த்தர் கேட்கிறார். இன்னைக்கு உங்களை கொடுங்க, இன்னைக்கு உங்க ஆசையை கொடுங்க, உங்க இஷ்டத்தை கொடுங்க. யாதொருவன் இயேசுவை பின்பற்றி வர விரும்பினால் தன்னை வெறுத்து சிலுவையை சுமக்கணும்னு இயேசு அழைக்கிறார் அல்லவா? இன்னைக்கு நம்மளை கொடுத்துடலாமா? உங்க ஆசை ஏதாவது உங்க இஷ்டத்தின்படி நடக்கணும்னு நீங்க விரும்புறீங்களா? உங்க ஆசையை நீங்க ஆண்டவர்கிட்ட பிடிவாதம் பிடிச்சு வாங்க முயற்சிக்கிறீங்களா? ஏதோ ஒன்றை பிடிவாதம் பிடிச்சி ஆண்டவர்கிட்ட நீங்க எப்படியாவது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஏதோ அடியேன் ஆண்டவரே என்னையே கொடுத்துறேன்னு சொல்லி உங்களை ஆண்டவருக்கு கொடுத்துருவீங்களா? இந்த நாளினுடைய மனப்பாட வசனமாக ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை இன்னைக்கு நம்ம குறித்து கொள்வோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். இந்த வசனத்தின்படியே தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். அவருக்கு நன்மை, அவருடைய பிரியம், அவருடைய பரிபூர்ண சித்தத்தை நமக்கு அறிவிப்பார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் இரக்கமும் எங்கள் பரலோக தகப்பனே, ஆண்டவரே உம்முடைய நன்மையும் ஆண்டவரே பிரியமும் பரிபூர்ண சித்தத்தையும் அறிந்து கொள்வதற்கு எங்கள் மனம் ஆண்டவரே புதிதாகணும், மறுரூபப்படணும். அப்படின்னா எங்களை படைக்காம இந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாது. எங்களையே படைக்கிறோம், எங்களையே உமக்கு படைக்கிறோம் அப்பா, எங்களை உமக்கு கொடுக்குறோம்ப்பா. எங்கள் வாழ்க்கையில் 100% உமக்கு எங்களை தந்துடுறோம். 100% எங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஆசை நிறைவேறட்டும், உங்கள் சித்தம் நிறைவேறட்டும், உங்கள் இஷ்டம் நிறைவேறட்டும். அர்ப்பணிக்கிறோம். என்னோடு இந்த அர்ப்பணிப்பின் ஜெபத்தை செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உங்களுக்கு அர்ப்பணிச்சுட்டா நீங்கள் எப்படி நடத்துவீங்கன்றதை உங்கள் பிள்ளைங்க ருசிக்கட்டும். அப்படியே நீ செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.